SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க மத்திய அரசு அமைத்திருக்கும் குழுக்களால் புதிய சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. தாங்கள் பரிந்துரைத்த 4 பேரை புறக்கணித்துவிட்டு சசி தரூரை தேர்வு செய்திருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, காங்கிரஸ் கொடுத்த அந்த 4 பேரை புறக்கணித்துவிட்டு சசி தரூரை தேர்வு செய்திருக்கிறது மத்திய அரசு. இதுகுறித்து என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? வெளிநாடுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுக்களை அனுப்ப முடிவு செய்த போது பல்வேறு கட்சிகளை அணுகி மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உங்கள் கட்சி சார்பாக இந்த குழுக்களிலே பங்கேற்க எம்பிக்களின் பெயர்களை பரிந்துரை செய்யுங்கள் என கோரிக்கை வைத்திருந்தார். அதன்படியே காங்கிரஸ் கட்சி மக்களவை உறுப்பினர் கௌரவ் கோகோய் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா ஆகியோர் பெயர்களை பரிந்துரைத்திருந்தது. ஆனால் மத்திய அரசோ காங்கிரஸ் கட்சி சார்பாக சசி தரூரை தேர்ந்தெடுத்து ஒரு குழுவுக்கு தலைவராக நியமித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று அரசு கூறியிருக்கும் விளக்கம் என்னவென்றால், சசி தரூர் முன்னாள் தூதரக அதிகாரி, ஐநா பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். அந்த அளவுக்கு ஐநாவிலே இருந்ததால் வெளிநாடுகளிலே உள்ள தூதர்கள் ஆகியோருடன் அவருக்கு பரிச்சயம் அதிகம். அதே போலவே அவர் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். இணையமைச்சராக இருந்தபோது இந்த துறையிலே நல்ல அனுபவம் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதே போல முன்னாள் மத்திய இணையமைச்சரான சல்மான் குர்ஷித் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என அவர்கள் பல்வேறு காரணங்களை தெரிவித்திருக்கிறார்கள். திமுக சார்பாக திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி ஒரு குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். திமுக போன்ற கட்சிகளிலே சர்ச்சை இல்லாத நிலையிலே காங்கிரஸ் கட்சியிலே சர்ச்சை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் ஏற்கனவே சசி தரூர் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் அரசின் நடவடிக்கைகளை பாராட்டி வருகிறார். பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் அவர் தெரிவித்திருக்கும் கருத்துக்களாக இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியிலே உள்ள பலருக்கு அவரது கருத்துக்களுடன் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அவர் அரசுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கும் எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவு சார்பாக சுப்ரியா சூலே ஒரு குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த சஞ்சய் ஜா ஒரு குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சசி தரூர் தேர்வு வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மத்திய அரசு நடத்தியிருக்கும் ஒரு சூழ்ச்சி என காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.